சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. சாதாரண ஒரு பேப்பர் உறவில்லைன்னு முடிச்சிருமா? என் மனசாட்சியே உன்னை வேணான்னு ஒதுக்கிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க கேட்கலையே. அப்பா ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏய், உங்க சாவாசமே வேணான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் அப்பா என்னன்னப்பா? அப்பா என்ன நீங்க எவ்வளவு வேணா அடிங்க திட்டுங்க, ஆனா உறவில்லைன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு நல்லாவே தெரியும். உறவு இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில என் பசங்க 2 பேருக்கு சேர வேண்டிய சொத்துல பங்கு கேட்கலான்னு திட்டம் போட்டிருக்க, அதானே? அப்பா சத்தியமா சொத்துல இருந்து எனக்கு ஒத்த பைசா கூட வேண்டாம்ப்பா. அன்னைக்கு உனக்கு கல்யாணம் நடந்தப்போ கூட இப்படிதான் சொன்னேன். நானும் நம்பினேன். 2 பேரும் சேர்ந்த மாதிரி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தீங்கல்ல. அதுக்கப்புறம் உன் புருஷன் என் வீட்டு வாசல்ல வந்து நின்னா. சொன்ன வார்த்தையை காப்பாத்துற பழக்கம் உங்க 2 பேருக்குமே இல்ல இல்ல? 2 உருப்படாத உதவ கரைகளை ஒண்ணு சேர்ந்தா இப்படிதான் பண்ணும். இப்பவும் சொல்றேன், என் பசங்க சொத்துல பங்குக்கு வர்றீங்கன்னு தெரிஞ்சது மட்டும் வச்சுக்க. அப்பா கடவுள் சத்தியமா நான் சொத்துல பங்கு கேட்டு வரமாட்டேன்பா. அப்படியா? அதான் சாமி சத்தியமானு சொல்றேனேப்பா. சரி சரி, சின்னவனே பெரியவனே, நம்ம வக்கீலுங்கப்பா. சார் இங்க தான் இருக்கேன். வாங்க. இதோ வரேன். வணக்கம் சார். வாங்க. இந்தாங்க. இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போடு. புடி. என்ன பாக்குற? என் சொத்து முழுவதும் என் பையங்க 2 பேருக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கேன். கையெழுத்து போடு. உனக்கான செட்டில்மெண்ட் முடிஞ்சு போச்சு.